ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு சத்தியம் பண்ணி சில விஷயங்களை நீ சந்தோஷப்படும் அளவுக்கு தெளிவாக நடத்தி கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். அதாவது இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்ட 10 நிமிஷத்துல நீ சற்றும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்க்கையில நிகழப்போகுது. இதுவரைக்கும் எத்தனையோ பேர் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்கள விட புரிஞ்சுக்காத மனிதர்கள் தானே அதிகம். உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் உனக்கு மரியாதை கொடுக்கல, மதிப்பு கொடுக்கலன்னு அவங்களுடைய அங்கீகாரத்துக்காக நீ அவங்க பின்னால அலைய வேண்டாம். உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களின் பின்னால நீ போனினா அது உன்னுடைய மதிப்பை நீயே குறைச்சி கொள்வதற்கு சமமல்லவா? எல்லாருமே எப்போதுமே உன்னை சரியா புரிஞ்சுக்கணுன்ற எதிர்பார்ப்பு வேண்டாம். ஏன்னா அது கட்டாயம் கிடையாது. யார் உன்னை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும்னு உன் வாழ்க்கைய உனக்கு பிடிச்ச விதத்துல நீ வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. ஏன்னா நீ எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் இந்த உலகத்து மனிதர்கள் நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் குறைகளையும் மட்டுமே பெருசா பார்க்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா நீ குறை சொன்னா, எப்படி தப்பா செஞ்சினா உடனே ஓடி வந்து உன் மேல குற்றம் சாட்டுகிறாங்களோ அதே அளவுக்கு நீ வாழ்க்கையில கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சாலும் அவங்கள விட கொஞ்சம் நல்லா வாழ்ந்தாலும் இந்த உலகம் அதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச உலகமா இருக்கு. உன்னுடைய மதிப்பை நீ கூட இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் புரிஞ்சுக்காது. அதனாலதான் உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களை விட்டு நீ விலகி நில்லு. நீ அவங்கள விட்டு போனீனா அவங்க தானாகவே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க. நீ யாரு பின்னாடியும் எதுக்காகவும் போக வேணாம்னு தான் சொல்றேன் என் தங்கமே. அடுத்தவங்களை திருத்துறேன், அவங்க தப்ப சொல்லி அவங்கள நல்லபடியா வழி நடத்துறேன், அவங்களுக்கு நல்லதை செய்யறேன்னு உன்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம். அதுக்கு பதிலா உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய, உன்னை மதிக்கக்கூடிய மனிதர்களை நீ நேசிச்சினா போதும். உன்னை மதிக்காதவர்களிடம் உன்னுடைய மதிப்பை நிரூபிக்க நீ முயற்சி செய்யாதே. வாழ்க்கையில சில விஷயங்கள் நீ நினைச்சது போல நடக்கலைனா அதுக்காக துவண்டு போக வேண்டாம். எப்போதும் மன அமைதியை நீ தக்க வச்சுக்கோ. உன்னுடைய அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் நான் கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் உழைப்பு தான் உனக்கான நல்ல பாதையை காட்டுன்றதை புரிஞ்சுக்கோ. நான் எல்லாருக்கும் புத்தியை கொடுத்துருக்கேன். ஆனா அறிவு இருந்தும் அதை செயல்படுத்தாத மனிதர்கள் தன் திறமையை பயன்படுத்தாம வச்சிருக்கக்கூடிய கருவி போலத்தான். ஒவ்வொரு கருவியையும் ஒவ்வொரு பயன்பாட்டுக்கு படைச்சிருக்காங்க. அந்த கருவியை பயன்படுத்தாம சும்மா வீட்டுக்குள்ள மூலையில போட்டு வச்சிருந்தா அது எப்படி வீணா போகுமோ அதே போல உன் அறிவையும் திறமையும் நீ பயன்படுத்தினா மட்டும்தான் உன் வாழ்க்கையில நீ முன்னுக்கு வர முடியும். கடினமாக உழைப்பதோட நிறுத்திடாம ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான முறையில சிறப்பாக சிந்திக்கவும் கத்துக்கோ. எந்த அளவுக்கு நீ புத்திசாலித்தனமா யோசிச்சு அறிவாளித்தனமா செயல்படுறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரும் என் செல்லமே. உன் உழைப்புக்கும் பொறுமைக்கும் நிச்சயமாக நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்தே தீருவேன். வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தோத்து போயிட்டேன்றதுக்காக நமக்கு எதுவுமே நல்லதே நடக்காதுன்ற முடிவுக்கு வந்துட வேண்டாம். எதை எப்போ உனக்கு எப்படி நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லா விஷயங்களிலும் நான் நிச்சயம் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மற்றவங்களை விட நீ வேகமாக ஓடணும்னு எந்த அவசியமும் இல்லை. நேத்து நீ வாழ்ந்ததை விட இன்னைக்கு ஒரு படி முன்னேறினா போதும். நேத்து நீ இருந்ததை விட இன்னைக்கு உன் திறமையும் உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் கொஞ்சம் உயர்ந்தா கூட போதும்னு தான் சொல்றேன். எப்போதும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன் வாழ்க்கைய நீ சிறப்பாக வாழ முயற்சி செய். அடுத்தவங்க யாரும் வந்து உனக்காக நிற்கவும் மாட்டாங்க, உனக்கு ஒரு கஷ்டம்னா வந்து காப்பாற்றவும் மாட்டாங்க. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முழு சக்தியும் உனக்குள்ளதான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியமா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. தோல்விங்கிறது உனக்கான முடிவு கிடையாது. தோல்வியை தாண்டி வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும், நீ அதுக்கான முயற்சி செய்யணுங்கிறத உனக்கு நினைவு ஊட்டுவதற்காகவே
சில தோல்விகளை நான் கொடுக்குறேன். இப்போது நீ சிந்திர வியர்வை எல்லாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்து தரப்போகுது. இந்த உலகம் உன்னை நம்புவதற்கு முன்பாக நீ முதல்ல உன்னை நம்பணும் என் செல்லமே. ஏன்னா உன் கனவு நனவாகணும்னா அதுக்கு நீதான் நம்பிக்கையோட முயற்சி செய்யணும். உன் நம்பிக்கையும் முயற்சியும் மிக பெருசாக இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மிகப்பெரிய வெற்றியை இந்த வராகி அம்மா உனக்கு கொடுத்துதானே தீருவேன். நீ நல்லா சந்தோஷமா நிம்மதியா வாழ போறியா அல்லது கவலைப்பட்டு துன்பப்பட்டு வாழ்க்கையை துயரமாக வாழ போறியான்றது ரெண்டுமே உனக்குள்ளதான் இருக்குது, உனக்குள்ளதான் நடக்குது. நீ சந்தோஷத்தை தேர்ந்தெடுக்கிறாயா அல்லது துக்கத்தை தேர்ந்தெடுக்கிறாயாங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கை அமையும். எந்த விஷயம் நடந்தாலும் நீ சந்தோஷமாக இருக்க முயற்சி செய். ஒவ்வொரு நாளையும் காலையில் எந்திரிக்கும் போதே வராகி அம்மா இன்னைக்கு நாள் நல்ல பொழுதா இருக்கணும், இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணுன்ற எண்ணத்தோட உன் முயற்சிகளை செய்ய ஆரம்பி. அதே மகிழ்ச்சியோட அன்றைய நாள் நீ முழுவதையும் கடந்து வாழ்க்கையில் சாதனை படைப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்பேன் என் செல்லமே. உன்னை நீயே எப்படி மதிக்கணுன்றத சொல்கிறேன் கேளு. உனக்கு நீயே மரியாதை கொடுக்கறது எப்படின்னா, உன்னை தேடாதவங்கள நீ தேடி போகக்கூடாது, யார்கிட்டையும் போய் உதவி கேட்டு கெஞ்சக்கூடாது. அதே போல் அடுத்தவங்க அமைதியாக இருக்காங்கன்ற போது நீ தேவையில்லாமல் தொணத்தொணன்னு அதிகமாக பேசவும் கூடாது. உன்னை அவமதிக்கும் மனிதர்களை நீ தைரியமாக எதிர்கொள்ளவும் அவங்க முன்னாடி போய் தலை நிமிர்ந்து நிற்கவும் தயாராக இருக்கணும். உன்னை மதிக்காதவங்களையும் உனக்கு மரியாதை கொடுக்காதவங்களையும் பற்றி பேசி நீ நேரத்தை வீணாக்காத. எப்போதுமே உன் மனசை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அடுத்தவங்களை பற்றிய வதந்திகளையும் அடுத்தவங்களை பற்றிய புற பேச்சுகளையும் நீ ஒருபோதும் பேசக்கூடாது. அடுத்தவங்க பேசினாலும் அதில் கலந்துக்கவும் கூடாது. நீ எப்போதும் உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக மட்டுமே நேரத்தை செலவிடு. உன்னை நீ மேம்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். என்ன பேசுகிறதா இருந்தாலும் அதை யோசித்து பேசணும். எப்போதுமே நீயும் சுத்தமாக இருக்கணும். உன்னுடைய உடையும் உன்னுடைய மனசும் கூட நேர்த்தியாக இருக்கும்படி பார்த்துக்கோ. சுத்தமாக நேர்த்தியாக தோற்றம் அளிச்சுக்கிட்டு உனக்கு நீயே சரியான விஷயங்களை பேசிக்கிட்டு சரியான விஷயங்களை செயல்படுத்தும் போது அதுதான் உனக்கு நீயே கொடுக்கக்கூடிய மரியாதையும் மதிப்புமாக இருக்கும் என் செல்லமே. சில நேரம் உன் மனசு ரொம்ப பலவீனமாக இருந்ததுன்னா உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு கஷ்டமாகவே தெரியும். இதுவே மனசை சமநிலையாக வச்சுக்கிட்ட எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக இருந்தீன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உன்னால் சமாளிச்சிட முடியும். அதனால தான் மனசை உறுதியாக வச்சுக்கோ. என்ன நடந்தாலும் அதுலேருந்து உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பற்றி மட்டும் பாரு. நல்லதையெல்லாம் எடுத்துக்கிட்டு கெட்டதை ஓரம் கட்டிவிடு என் செல்லமே. உன் மனசில் இப்போது குழப்பம் இருந்தாலும் இந்த வராகி அம்மா நானே உனக்கான தெளிவை நிச்சயமாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். இப்போது உனக்கு புரியாத விஷயங்களும் உனக்கு பிடிபடாத விஷயங்களையும் கூட கூடிய சீக்கிரம் சரியாக புரிய வைக்கிறேன். உன்னை சரியான பாதையில் வழி நடத்தி நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி என் அருளால் உன் வாழ்க்கையில் ஒளி வீசப்போகுது. இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான வழிகளை காட்ட போகிறேன். சரியான நேரத்தில் உனக்கான சரியான மனிதர்களையும் நீ சந்தோஷமாக ஜெயிக்கிறதுக்கான சரியான வாய்ப்புகளையும் கூட நானே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவேன்னு உனக்கு சத்தியம் பண்ணுறேன். நிச்சயமாக ஒவ்வொரு அற்புதங்களாக உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் உன் நன்மைக்காகவே நான் நடத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் நான் உனக்கு அமைச்சு கொடுத்த பாதையிலேயே நீ ஜெயிச்சு வாழ்க்கையில் உச்சத்தை தொடப்போகிறாய். உனக்கான அனைத்தும் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரணாக நான் இருப்பேன். எந்த தீய சக்தியும் யாருடைய சாபமும் யாருடைய அவமரியாதையும் அவமானப்படுத்தும் வார்த்தைகளும் உன்னை நெருங்க நான் விடமாட்டேன். நான் உன் கூடவே இருக்கும்போது நீ தனியாக இருப்பதாக சிந்தனையே உனக்கு வேண்டாம். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும்
நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான அமைதியையும் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொண்டு வந்து தருவேன். என் அருளால் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையை நல்லபடியாக உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீயே நம்ப முடியாத அழகான வாய்ப்புகளையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகிறேன். உன் வாழ்க்கையின் திசையை மாற்றி உனக்கான மகிழ்ச்சியும் கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என் அருளால் நிச்சயமாக நான் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுறேன். நீ இழந்தது எல்லாம் திரும்ப கிடைக்குமோ கிடைக்காதோன்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். நீ இழந்ததையெல்லாம் இரட்டிப்பாக்கி கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வந்து தரப்போகிறேன். நீ மனம் மகிழும் விதமாக உனக்கான அதிர்ஷ்ட கதவுகளை நான் திறந்து வைக்கிறேன். இப்போது உன் மனசுக்குள்ளே நீ என்ன யோசிக்கிற, எதை பற்றி யோசிக்கிறேன்னு எல்லாமே எனக்கு தானே தெரியும். யாரிடமும் சொல்ல முடியாத உன் வலியையும் வேதனையும் இந்த வராகி அம்மா சரி செஞ்சு யாருக்கும் புரியாத உன் வாழ்க்கை போராட்டத்துக்கு முடிவு கட்டி நீ சந்தோஷமாக வாழும்படி செய்கிறேன். மனசுக்குள்ளேயே நீ அமைதியாக சுமந்துக்கிட்டு இருந்த அத்தனை கஷ்டங்களுக்கும் காயங்களுக்கும் நான் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறேன். கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தாலே நான் உன் கூடவே இருந்து உன் வழிகளை எல்லாம் சரி செய்வேன். நீ இழந்ததையெல்லாம் தாண்டி உனக்கான உயர்வை உனக்கான வெற்றியை நான் கொடுக்குறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழப்போகுது. என் அருளால் நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழத்தான் போகிற. நீ நினைப்பதையெல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். அமைதியும் மகிழ்ச்சியும் வெற்றியும் மிகப்பெரிய அளவில் உன்னை தேடி வரும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகமே உன்னை சந்தேகித்தாலும் நீ என்னை நம்பு. நான் எப்படியாவது உன் வாழ்க்கையில் வந்து உன்னை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியையும் கொடுத்துருவேன் என் செல்லமே. எதை நினச்சும் பயப்படாமல் எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோடு என்னை நோக்கி வர்றியோ அந்த அளவுக்கு நான் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு உனக்கான வெற்றிகளையும் உன் கைகளில் கொடுத்துருவேன். என்னை நம்பும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, பேசுகிற வார்த்தைகள் பலவீனமானது, செயல்கள் தான் சக்தி வாய்ந்தது. சும்மா நான் யார் தெரியுமா, நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு பேசி பேசி வார்த்தைகளை வீணாக்காம உன்னுடைய செயல்கள் மூலமாக நீ ஜெயிக்க தயாராக இரு. உன்னை இழிவாக பார்த்தவர்களுக்கு நீ வார்த்தைகளால் பதில் சொல்லாம உன் உயர்வால் பதில் சொல்லணும். உன் வெற்றியின் மூலமாக பதில் சொல்லணும். இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி தர்றேன். நீ அமைதியாக பொறுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். இனி எந்த விதத்திலும் நீ மனசுடைஞ்சு போக இந்த வராகி அம்மா விடமாட்டேன். எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் தைரியமாக இரு. என் அன்பு குழந்தையான உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? இதோ உன் கண்ணீரை தொடச்சி வலியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கையில் அமைதியும் வெற்றியும் வந்து சேரும்படி செய்ய போகிறேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு நான் உன் பக்கத்திலேயே இருந்து தோல்வியை தாண்டிய மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுத்து உன்னை வெற்றியாளனாக உருவாக்கி காட்டுறேன். இப்போதே உன் வெற்றிக்கான வேலைகளை செய்ய ஆரம்பி. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போதே சிரிச்சுக்கிட்டே ஒரு சிறு புன்னகையோடு என்னை நினச்சிக்கிட்டே எந்திரிச்சினா அதுவே நீ எனக்கு செய்யக்கூடிய அபிஷேகமாக, வழிபாடாக, நீ எனக்கு கொடுக்குற பிரசாதமாக நான் ஏற்றுக்குவேன். ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோட சந்தோஷமாக ஆரம்பி. எல்லா நாளிலுமே உனக்கான ஏற்றத்தை கொடுக்கும் வெற்றிகளை இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுத்துட்றேன்.